ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா முருங்கைக்கீரை சட்னி. ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்குல்ல, பட் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. குழந்தைங்கலாம் வந்து கீரையா சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி அரைச்சு கொடுத்துட்டீங்கன்னா புதினா சட்னி நினைச்சு கண்டிப்பா சாப்பிடுவாங்க. எங்க வீட்லயும் பாப்பா அப்படிதான் சொன்னுச்சு. அப்புறம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிச்சு. இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பாத்தீங்கன்னா பூண்டு, வரமிளகா, உளுந்து. இதை வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கூட வந்து இன்னொரு இஞ்சி 2 பீஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் வதங்குறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிட்டாச்சு. லைட்டாக வதங்கி ஒட்டி நல்லா அந்த பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வெங்காயம் வந்து வதக்கிக்கிட்டே இருங்க. கூட வந்து அப்புறம் புளி சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தால முருங்கைக்கீரை அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அப்புறமேட்டுக்கு இதை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 சில்லு மட்டும் தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை வந்து குட்டி குட்டி பீஸாக நறுக்கிட்டு கடைசியில் அதை சேர்த்துக்கோங்க. இது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வதக்கிட்டு அப்படியே ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு பல்ஸ் வச்சு கொஞ்சமாக அரைச்சி எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான சட்னி ரெடி ஆயிரும். நான் வந்து இன்றைக்கி தோசைக்கு தான் காம்பினேஷனாக பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து நல்லா ஒரு பெரிய ரோஸ்ட் மாதிரி ஒரு தோசை ஊற்றியாச்சு. அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் வந்து ஏற்கனவே முருங்கைக்கீரை இட்லி பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த இட்லி பொடியும் வந்து இதுக்கு மேலே அப்படியே சாரல் மாதிரி தூவிட்டு கொஞ்சமாக நெய், இல்லை உங்களுக்கு நெய் பிடிக்கணும் நெய் சேர்த்துக்கோங்க, இல்லை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அப்படியே நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே மடக்கி எடுத்து நம்ம அரைச்சி வச்சிருந்தால சட்னி அதை வந்து எண்ணெய், கடுகு, வரமிளகா இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு இது கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்லேயும் இதை மறக்காமல் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்துப்பா. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.